ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். புதுசாக கல்யாணமானவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அதில் அந்த பையன் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியில் போகும்போதெல்லாம் அந்த ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாரு இன்னைக்கு கூட வெளியே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னே எனக்கு சொல்லலை அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க எங்கே போனால் உங்களுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க, நீங்கள் இது ஏன் கேட்குறீங்க? இத்தனை வருஷம் நானும் பெற்று வளர்த்த அம்மா நான் இருக்கேன், என்னைய அவங்க மதிச்சாங்களா பார்த்தியா? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் என்ன, நான் என்ன கூட வரேன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லைம்மா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற வயசில் இருக்கிறவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க, மற்றபடி நீங்களா போய் எங்கே போகிறீங்கன்னு கேட்காதீங்க, சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் உண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பர்சனல் ஸ்பேஸுங்கிற கான்செப்டை எல்லாரும் ஒத்துக்கிறதே இல்லை. புருஷன் மனைவி, இல்லை பிள்ளைகள் அம்மா அப்பா, எல்லாருக்கும் நடுவுலேயும் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒருத்தருடைய என்னுடைய கணவனோ அல்லது இன்னும் ஒருத்தருடைய மனைவியோ முழுக்க முழுக்க அவங்க செய்கிற எல்லாமே லைஃப் பார்ட்னருக்கு தெரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. சில விஷயங்களை ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், அதனால அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதை அவங்க மறந்தே கூட போயிருப்பாங்க. இதை எப்படி நீ செஞ்ச அப்படின்னு கேட்குற வீடுகளை நான் பார்த்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணமாக வர்றது அந்த பர்சனல் ஸ்பேஸை நம்ம விட்டு கொடுக்க மனசு இல்லாததுனால தான். ஒரே வீடாக இருந்தாலும், ஒரே குடும்பமாக இருந்தாலும், கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், இல்லை வாழ்க்கை துணையாக இருந்தாலும், எல்லாருக்கும் தனி வாழ்க்கை இருக்கும். அந்த தனி வாழ்க்கை மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், யாரையும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதுக்கான மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆகணும். முக்கியமாக இந்த மாதிரி கூட்டு குடும்பங்களில் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம விலகி இடம் விடணும். அவங்கக்கிட்ட போய் நீ என்ன பண்ணுற, ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, இது இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமே, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற கேள்விகளை தயவு செஞ்சு விட்டுடுங்க. அந்த கேள்விகளை ஒரு நாளும் கேட்காதீங்க. நீங்கள் அவங்களோட இருக்கிறீங்க, அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க. அதே சமயம் அவங்க உங்ககிட்ட சொல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்காக போய் நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இல்லைங்கிறதையும் நாம் உணர்ந்து தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும்.